இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பில் உள்ள இயல் 3-4 இருக்கிற இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். வல்லினம் மிகும் மிகா இடம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே போட்டாச்சு, இப்போ ரெண்டாவது பார்ட். ஓகேவா? சரி, இதோட முடிஞ்சிச்சு. பாருங்க, இதுல அகர இகர ஈற்று வினையச்சம்னு சொல்லியிருக்கேன். இங்கிட்டு உள்ளது என்னதுதான்ப்பா? வல்லினம் மிகும் இடம். அங்கிட்டு உள்ளது என்ன சொல்லுவேன்? வல்லினம் மிகா இடம்னு சொல்லுவேன். அது என்னது? ஐகார வரிசை. ஓகேவா? சரி, இப்போ நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது உள்ளக்கு போறதுக்கு முன்னாடி அகர இகர ஐகார அப்படிங்கிறத என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாம கூட இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது காங்கச்ச எழுதுவீங்கல்ல, இது கா ஞா சா அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க ஒரு வருஷம். அடுத்து கா ஞா இந்த வருஷம் ஒன்று எழுதுவீங்க இல்லையா? அடுத்து கீ, அடுத்து கீ. புரியுதா? இது என்ன காங்கச்ச வீட்டில் காங்கச்ச சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா சொல்லி பாருங்களேன். க ஞா ச, இதோட லாஸ்ட் சவுண்ட் என்னப்பா இருக்கு? ஆ சவுண்டா இருக்கும். ஸோ அந்த ஆனாவனா சவுண்ட் தான் இந்த இது எல்லாமே. ஆ கா ஞா அந்த சவுண்டு தான், ஆ சவுண்டு தான் இந்த கால ஞால எல்லாத்துலயுமே வரும். ஓகேவா? இந்த வரிசை ஃபுல்லாவே வரும். அப்ப கீனா ஈ, அப்ப கீனா ஈ. புரியுதுங்களா? இதே மாதிரி ஊ ஊ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். சரியா? இதுதான் பேசிக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த அகர வரிசை, இந்த ஆண் இருக்கிறதுனால இந்த வரிசை பேர், இந்த காங்காச்சால லெட்டர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகர வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இதை என்ன சொல்லுவாங்க? கா ஞா. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆகார வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈ என்ன சொல்லுவாங்க? கீ நீச்சி. சாதாரண கீ நீச்சி, இது கீ நீச்சி. புரியுதா? சோ இது கீ நீச்சிங்கிறதுனால இதை இகர வரிசைன்னு சொல்லுவாங்க, இதை ஈகர வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி உகர வரிசை, ஊகர வரிசை, எகர வரிசை, ஏகர வரிசைன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அகர வரிசைனா என்ன, இகர வரிசைனா என்ன. ஓகே, இது தெரிஞ்சா போதும், அடுத்து உள்ளே போயிடலாம். இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த அகர வரிசைனா இப்ப உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுல, காங்காட்சியில உள்ள எல்லா லெட்டர்ஸும் என்னது? அகர வரிசை. இகர வரிசைனா என்னது? கீச்சியில உள்ள எல்லாமே என்னது? இகர வரிசை. புரியுதா? இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு போடுறேன். ச அப்படின்னு போடுறேன். இது எந்த வரிசையில வரும்? ச லாஸ்ட் சவுண்ட் சொல்லி பாருங்க, ஆ வரிசை. சோ அகர வரிசை. ஓகேவா? சரி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு டி சொல்றேன். ஓகேவா? டி இ, அப்ப எந்த சவுண்ட்ல வருது? இகர வரிசை. புரியுதுங்களா? இது அகர வரிசையா இகர வரிசையான்னு சொல்லி இப்ப நான் சொல்ற வேர்ட்ல நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ புரிஞ்சிச்சு இல்லையா? நான் எக்ஸாம்பிளுக்குள்ள போறேன். ஆட சொன்னார் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆட சொன்னார் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல இருந்து இச்சு வரணுமா வரக்கூடாதா? இதுதான் நம்ம மேட்டர் இல்லையா? நம்ம நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இங்க இச்சு வரணுமா வரக்கூடாதா, அவ்வளவுதான். இதான் வல்லினம் மிகுமா இல்ல மிகாதா. சரி, இப்ப இச்சு வரணுமா வரக்கூடாதான்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம்னா, முன்னாடி உள்ள லெட்டரை பார்க்க போறோம். இந்த முன்னாடியில இருக்கிறதுல லாஸ்ட். ஓகேங்களா? அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வருமொழின்னு சொல்லுவாங்க. நேற்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிலைமொழி, ரெண்டாவது இருக்கிறது வருமொழின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமொழியோட ஈற்று எழுத்து அகர வரிசையில இருக்கா இல்ல இகர வரிசையில இருக்கான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அதுவும் நான் சொல்லியிருக்கேன்ல, அகர இகர ஈற்று. புரியுது இல்லையா? இந்த வினையச்சம்னு ஏன் சொல்லியிருக்கீங்க? வினையச்சம்னா என்னப்பா? ஒரு வினை செயல்படுறதுக்கு முன்னாடி ஆட ஓட கூற இது மாதிரி இருந்தா அது பேரு வினை எச்சம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வினை முழுசா நடைபெற்று முடிக்காம ஒரு முற்று பெறாம இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? வினை எச்சம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த வினை அச்சத்துல இந்த அகர வரிசையிலோ இகர வரிசையிலோ ஈற்றெழுத்து இருந்தா அது பக்கத்துல உள்ள எழுத்து வல்லினம் மிகும். ஓகேவா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லிடலாம். ஓடி பார்த்தான். இதுல வல்லினம் வருமா வராதா? இப்ப நம்ம அதே மாதிரி உங்களோட கருத்துக்கே போயிருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அகரத்திலேயோ இகரத்திலேயோ ஈற்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமொழியோட ஈற்று, இந்த நிலைமொழியோட ஈற்று எழுத்து என்னது? டி. அப்படிதானே? டி. இப்ப இந்த டீங்கிறது அகரத்துல இருக்கா இகரத்துல இருக்கா? ஏதாவது ஒண்ணுல இருந்தா ஓகேன்னு சொல்லிடுவோம். இகரத்துல இருக்குது. சோ இகரத்துல இருக்குது, ஓகே, இந்த கான்செப்ட் ஓகே. ஆனா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வினை எச்சமாவும் இருக்கணும். அப்ப ஓடி, இப்ப ஓடி அப்படின்னு முடிச்சிட மாட்டோம் ஒரு சென்டென்ஸை. ஓடி பார்த்தான், ஓடி கேட்டான், ஓடி வந்தான் சொல்லிட்டு ஏதோ ஒன்னோட தான் முடிப்போம். சோ அது முற்று பெறாம இந்த ஓடின்னு மட்டும் இருந்ததுன்னா இது இப்ப இது என்னன்னு சொல்லிடலாம்? வினை எச்சம் அப்படின்னு சொல்லிடலாம். சோ இது மாதிரி வினை எச்சமா இருக்கும் பொழுது ஈற்றுல அகரத்திலேயோ இகரத்திலேயோ எழுத்து வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? வல்லினம் மிகும். எதை பொறுத்து வல்லினம் மிகும்? இந்த
வருமொழியோட முதல் எழுத்தை பார்த்து அதோட மெய் இங்க உணரும். சோ அப்ப இங்க என்னது? ஓடி பார்த்தான். நெக்ஸ்ட் வந்து ஐகார வரிசை பார்க்க போறோம். இப்ப அந்த ஐகார வரிசைனா உங்களுக்கே தெரியலையா? அப்ப அகரனா காமாச்சான்னு சொன்னேன், இகரனா கிங்கிச்சின்னு சொன்னேன். அப்ப ஐகாரனா என்னப்பா? கை ஞை பை சொல்லுவோம்ல, கை பை எதனால சொல்லலாம் இல்லையா? சோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஐகார வரிசை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப இந்த கை பக்கத்துல வந்து எதுவுமே மிகாது, வல்லினமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கையை வந்து நம்ம வெறுமனை சொல்ல போறோம், இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்ல போறோம். இப்ப கைகள் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனை கைகள்னா வரும், இங்க எந்த ஒரு வல்லினமும் வராது. அதே மாதிரி இப்ப பைன்னு சொல்றோம்னா இப்ப பைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்கேயும் எந்த ஒரு வல்லினமும் வராது. சோ அததான் இங்க சொல்றாங்க, ஐகார வரிசையில வல்லினங்கள் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐகார வரிசை பார்க்க போறோம். இப்ப அந்த ஐகார வரிசைனா உங்களுக்கே தெரியலையா? அப்ப அகரனா காமாச்சான்னு சொன்னேன், இகரனா கிங்கிச்சின்னு சொன்னேன். அப்ப ஐகாரனா என்னப்பா? கை ஞை பை சொல்லுவோம்ல, கை பை எதனால சொல்லலாம் இல்லையா? சோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஐகார வரிசை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப இந்த கை பக்கத்துல வந்து எதுவுமே மிகாது, வல்லினமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கையை வந்து நம்ம வெறுமனை சொல்ல போறோம், இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்ல போறோம். இப்ப கைகள் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனை கைகள்னா வரும், இங்க எந்த ஒரு வல்லினமும் வராது. அதே மாதிரி இப்ப பைன்னு சொல்றோம்னா இப்ப பைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்கேயும் எந்த ஒரு வல்லினமும் வராது. சோ அததான் இங்க சொல்றாங்க, ஐகார வரிசையில வல்லினங்கள் வராது. ஓகே, கல் அப்படின்ற விகுதி நான் சொல்லி கொடுத்ததுனால இப்ப இதையும் நான் சேர்த்து சொல்றேன். இப்ப இந்த கல் விகுதி வரும் பொழுது எந்த ஒரு இக்கிங்கு அப்படிங்கிறது எதுவுமே வராது. இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம பொதுவா ஒரு தப்பு பண்றது இந்த வாழ்த்துக்கள் தான். வாழ்த்து இக்க இல் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இக்கு போடலாமா? நீ போடவே கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அக்ரிணைக்கு யூஸ் பண்ற ஒரு எழுத்து. ஓகேவா? அந்த கல் அப்படிங்கிறது ஸோ அக்ரிணை விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அதனால என்ன பண்ணக்கூடாதுங்க, எந்த ஒரு லெட்டர் வல்லினமும் வரக்கூடாது. இதே மாதிரி பருப்புக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு இக்கல் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேவா? புரியுதா? இக்கு வரக்கூடாது மீன்ஸ் வல்லினம் இங்க வரக்கூடாது. எங்க ஒரு கல் எழுதினாலும் அதுக்கு முன்னாடி இக்கு வரக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, தனி குறில் ஆகார எழுத்து. ஆகாரம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? குறில்னா என்னன்னு தெரியும் இல்லையா? குறில்னா என்னன்னு சொல்லலாம்? கா வரிசை சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலாம்? கீங்கிச்சி வரிசை சொல்லலாம். அடுத்து கூமுச்சு வரிசை சொல்லலாம். இப்ப இதே தனி நெடுன்னு சொன்னா என்னப்பா, எந்த வரிசைப்பா சொல்லுவீங்க? கா அந்த வரிசை சொல்லுவீங்க. அடுத்து கீ அந்த வரிசை சொல்லலாம், கூ அந்த வரிசை சொல்லலாம். சோ இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? குறிலுக்கும் நெடுலுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி ஆகார எழுத்து அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். ஆகார எழுத்துனா என்னன்னு சொல்லலாம்? ஆகாரம் அப்படின்னா அகர வேற, ஆகார வேற. ஓகேவா? அப்ப ரெண்டாவதா இருக்கிற காங்காச்சா அந்த லெட்டர் தான் இது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ இப்ப நான் அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இப்ப நிலா, சோறு. ஓகேவா? இதை எழுதுறேன். இந்த நீ அப்படிங்கிறது எதுல இருந்து என்னப்பா? அது குறிலா நெடிலா? குறில். ஓகேவா? அதுதான் நீ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? குறில்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது குறில்ல இருக்கா? ரெண்டாவது எழுத்து பாருங்க லா. லாங்கிறது ஆகார எழுத்தா இருக்கணும். மீன்ஸ் கா ஞா சா அந்த அந்த வரிசையில இது இருக்கணும். அப்ப இந்த லாங்கிறது எதுலப்பா இருக்கு? ஆகார எழுத்துல இருக்கு. சோ அதான் நெக்ஸ்ட்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து குறில்ல இருக்கணும், நெக்ஸ்ட் ஆகார எழுத்துல இருந்தது அப்படின்னா, ஆகார எழுத்து ஃபர்ஸ்ட் குறியில ரெண்டாவது ஆகார எழுத்துல இருந்தது அப்படின்னா இங்க வல்லினம் மிகும். ஓகேவா? நிலாச்சோறு. இதே புறா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப புறா அப்படிங்கிறதுல பூ அப்படிங்கிறது என்னது? தனி குறில். ரா அப்படிங்கிறது என்னது? ஆகார எழுத்து. சோ அப்ப இது என்ன ஆகும்? எனக்குள்ள வல்லினம் வரும். சோ புறா கூட்டம். கரெக்டா? சோ வல்லினம் வருதா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது குறிலா, ரெண்டாவது இருக்கிறது ஆகார வரிசையில இருக்கா? சோ அப்பனா வல்லினம் வரும். ஓகேவா? சரி, இது ஓகே. இனிமே இந்த சைடுல இருக்கு பாருங்க, வல்லினம் மிகா எழுத்து. சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, அதை பார்க்க போறோம். அது ரொம்ப ஈஸி. எழுவாய் சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, குதிரை சென்றது. இதுல பாருங்க, இதுல எது எழுவாய்? குதிரை அப்படிங்கிறது தான் எழுவாய். இந்த சென்றதுங்கிறது பயனிலைன்னு சொல்லுவோம். சரி, அதுக்குள்ள போயலாம். இதுல எது எழுவாய்? குதிரை அப்படிங்கிறது நம்மளுக்கு எழுவாய்ன்னு தெரியும். சோ இப்ப இந்த குதிரை அப்படின்ற எழுவாய் பக்கத்துல வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. அவங்க எழுதி போட்டிருக்கேன்ல, எழுவாய் பக்கத்துல என்ன ஆகக்கூடாது? வல்லினம் மிகக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க, நிலைமொழி உயர்திணையா வந்துச்சுன்னா அங்க வல்லினம் மிகக்கூடாது. என்ன நிலைமொழி உயர்திணை? சரி, உயர்திணைன்னா என்னன்னு சொல்லலாம்? மக்கள்,
நம்ம ஓகேவா, நம்ம எல்லாருமே என்னது உயர்திணைன்னு சொல்லலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தலைவின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, தலைவி, தலைவி கேட்டாள். ஓகேவா, தலைவி கேட்டாள் அப்படின்னு இருக்கு. இப்ப தலைவி இக்கு போடணுமா போடக்கூடாதா? போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுதானே நிலைமொழி, இதுதானே வருமொழி. ஸோ இந்த நிலைமொழி என்னவா இருக்கு? உயர்திணையா இருக்கு. ஸோ நிலைமொழி உயர்திணையா இருக்கும் பொழுது பக்கத்துல வள்ளியில மிகக்கூடாது. புரியுதுங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். வியங்கோல் வினைமுற்று என்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாழ்க. ஓகேவா, இது மாதிரி க அந்த லைன்ல முடியும் பொழுது, அந்த எழுத்து சவுண்ட்ல முடியும் பொழுது இது என்னன்னு சொல்லியிருக்கோம்? வியங்கோல் வினைமுற்று அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி இருக்க இடத்துல நம்மளுக்கு வியங்கோல் வினைமுற்று இருக்கிற இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு வல்லினமும் மிகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடரும் உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். அடுக்கு தொடர்னா என்னன்னு சொல்லலாம்? இப்போ அடுக்கு தொடருக்கும் இந்த இரட்டை கிளவின்னு சொல்லுவோம் இல்லையா, இரட்டை கிளவி, இதுக்கு ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது ரெண்டுமே ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ரெண்டுக்குமே கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த இலக்கணம் அப்படிங்கிறதுல ஈஸியான ஒன்று தான் மிஸ் பண்ணுவோம். சரி, இப்போ பார்ப்போம். அடுக்கு தொடர், இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பாம்பு, பாம்பு அப்படின்னு இருக்கிறது அடுக்கு தொடர். இரட்டை கிளவி அப்படின்னா சலசல அப்படின்ற ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த இரட்டை கிளவியை பிரிச்சா பொருள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேவா, ஆனா இந்த அடுக்கு தொடரை பிரிச்சா பொருள் வந்து இருக்கு. புரியுதா? ஸோ இதுக்கு எப்படி ஆலோசிக்கிறீங்கன்னா இரட்டை கிளவி தானே, கிளவி ரெண்டு கிளவியை சேர்ந்து பேச விட்டாதான் சண்டையெல்லாம் வரும். ரெண்டு கிளவியை பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா சண்டையெல்லாம் எதுவுமே வராது. ஸோ அப்போ ரெண்டு கிளவியை பிரிச்சுட்டோம்னா பொருள் படாது. பொருள் படாததுதான் இரட்டை கிளவி. ஓகேவா, பொருள் படுறதுதான் அப்படின்னா அடுக்கு தொடர். புரியுதுங்களா? சரி, இப்ப இதுல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுல என்ன? இந்த பாம்பு, பாம்பு, சலசல, இது பக்கத்துல எங்கேயாச்சும் வல்லினம் இருக்குதாப்பா? பாம்பு, பாம்பு அப்படின்னு சொல்லி இப்போதும் போடுறோமா? கிடையாது. ஸோ இது பக்கத்துல என்ன வரக்கூடாது? அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்ல வல்லினம் வரக்கூடாது. சலச்சல அப்படின்னு நான் சொல்றேன், இச்சு போடுறோமா? போடுறது கிடையாது. ஸோ இரட்டை கிளவியில என்ன பண்ணக்கூடாது? வல்லினம் மிகாது. அப்ப யாரும் வச்சுக்கோங்க, வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, இதுல எதுலையுமே என்ன பண்ணக்கூடாது? வல்லினம் வரக்கூடாது. பாருங்க, ஆட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே பார்த்ததுதான். இப்ப பெயரச்சம் பார்க்கறதுனால அதையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்த சிரிப்பு அப்படின்னு இருக்கு. அதுல என்ன இருக்குது? வந்த சிரிப்பு. இதோட லாஸ்ட் இது பாருங்க எப்படி இருக்கு? ஈற்று அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஈற்று எந்த வரிசையில இருக்கு? காங்காச்ச வரிசையில இருக்கு. அப்ப காங்காச்ச வரிசைனா என்னது? அது அகர வரிசை சொல்லுவோமா? புரியுதா? அகர வரிசை. இதே தா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஆகார வரிசைன்னு சொல்லுவேன். இதே தீ அப்படின்னு வந்துச்சுன்னா இதை இகர வரிசைன்னு சொல்லுவேன். இதே தீன்னு வந்துச்சுன்னா ஈகர வரிசை. இது மாதிரி ஒன்று சொல்லுவேன், அதை முதல்ல சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? சரி, இப்ப இது அகர வரிசையில இருக்கு. ஆனா நம்மளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வினையச்சத்துல இதே தான் சொன்னோம். ஈற்றுல அகரத்திலேயோ இல்ல இகரத்திலேயோ வந்தது அப்படின்னா அங்க வல்லினம் மிகும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா? ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா அதே மாதிரி ஈற்றுல அகரத்திலேயோ இல்ல இகரத்திலேயோ நம்ம ஈற்றுல வந்திருந்து அது பக்கத்துல வல்லினம் மிகாதுன்னு சொல்லித்தரேன். என்னப்பா இப்படி குழப்பறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க, இந்த வந்த சிரிப்பு அப்படிங்கிறது பெயரச்சம். ஓகேவா? ஆட சொன்னார் அப்படிங்கிறது வினையச்சம். சோ நான் சொல்றது எல்லாத்துக்குமே பொருத்தும். ஆனா வினையச்சமா அது பெயரச்சமான்னு பார்த்து போடணும். ஓகேவா? சோ வினையச்சமா இருந்தா லாஸ்ட்ல என்னது இருக்கு? அகரமா இருந்தாலோ இகரமா இருந்தாலோ அங்க வல்லினம் மிகும். பெயரச்சமா இருந்து அங்க அகரமா இருந்தாலும் சரி இகரமா இருந்தாலும் சரி வல்லினம் மிகாது. புரியுதுங்களா? புரியுது? வினைத்தொகை. வினைத்தொகைன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது மூன்று காலத்தையுமே காட்டுறதுதான் வினைத்தொகைன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஊறுகாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காய் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காலத்திலையும் பிரிப்போம். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து என்ன ஆகாது? எந்த ஒரு வல்லினமும் மிகாது. அவ்வளவுதான். சரி, இனிமே நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா போறோம். இன்ன வரையும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் அவ்வளவுதான். அதுவும் ரொம்ப ஈஸி தான். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் அதை ஈஸியா சொல்லித்தரேன். பாருங்க, வன்தொடர் குற்றி எழுதுகிறோம், மேல்தொடர் குற்றி எழுதுகிறோம், நிழல்தொடர் குற்றி எழுதுகிறோம். இதுல வல்லினம் மிகுமா மிகாதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியணும். அதுல மண்ணுனா என்ன மென்னுனா என்னன்னு தெரிஞ்சாதான் அங்க நான் போயிட்டு வல்லினம் மிகுமா மிகாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குற்றிய லுகரத்துல உள்ள இந்த லுகரத்துல உள்ள அதை மட்டும் எடுத்துக்கோங்க. லு க ரம் அப்படின்னு சொல்லுவோம். லூவை நல்லா சொல்லி பாருங்க. லூ அப்படின்னா என்ன வருது?
ஊ சவுண்ட் வருது. ஸோ அப்போ உகரம். அப்போ உகர வரிசைனா என்னப்பா? நம்ம தான் சொல்லி கொடுத்துருவோம் அகர ஆகர ஏகர அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லா வரிசையும் சொல்லி கொடுத்துருக்கேனே. அப்போ உகர வரிசைனா என்னது? உகர வரிசைனா கு நு சொல்லுவோம்ல அந்த வரிசை. ஸோ இந்த கூமூசு வரிசை அப்படின்றது உகரத்துல இருந்து இந்த லுகரத்துல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது கூமூச்சு வரிசை அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு கிளியர். இப்ப அடுத்து என்ன சொல்ல போறோம்னா வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குசுடு அப்படிங்கிறதுல குசுடு துபுருன்னு சொல்லுவோம்ல, அதாவது க ச ட த ப ர அப்படிங்கறத உகரத்தா மாத்துறோம். க குவா மாத்துறோம். ச சு ட து த து ப கு ரு ர ரு அப்படின்னு மாத்துறோம். சோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் குற்றியலுகர எழுத்துக்கள்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? இப்ப குற்றியலுகர எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? சோ அந்த வல்லின எழுத்துக்களை அப்படியே நம்ம உகரத்துல மாத்துறோம். அதான் குற்றியலுகரம். ஓகேங்களா? குசுடு துபுரு அப்படின்னு மாத்திட்டோம். இப்ப இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த லெட்டர்ஸ்ல இருக்கு இல்லையா, அந்த லெட்டர் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வார்த்தையோட எண்டுல முடியுதோ அதெல்லாம் குற்றியலுகரம். ஓகேவா? புரிஞ்சா? இப்ப எந்த வார்த்தையை நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதி போறேன் பாருங்க. கேட்டு. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? இந்த 2 வச்சு என்னன்னு சொல்லிடலாம்? இதுல வருதுப்பா. அப்ப இது வந்து ஒரு குற்றியலுகரம். அவ்வளவுதான். ஓகேவா? குற்றியலுகரத்துல வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன, மென்தொடர் குற்றியலுகரம்னா என்ன கண்டுபிடிக்க சொல்றேன். வன்தொடர்னா வல்லின எழுத்துக்கள் என்னென்ன? கசட தபர. என்ன சொல்லுவோம்? கசட தபர. பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இச்சி இட்டு இத்து இப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அது இந்த எழுத்திற்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாஸ்ட் லெட்டரை வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்ணுவோம்? குற்றியலுகரமான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த புள்ளி வச்சு, அதாவது ஒரு மெய்யெழுத்தை பார்த்து அது கசடதபரல வந்துருந்துச்சு அப்படின்னா அது வன்தொடர் குற்றியலுகரம். இதே ஞானமலை அப்படின்னு சொல்லுவோமா? என்னது? மென்தொடர் குற்றியலுகரம்னா அதுல வந்துச்சுன்னா அது மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, இது மென்தொடரா வன்தொடரா? ஞானமலை. அப்ப இதுல ந வருதா? சோ அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லணும். புரியுதா? சரி, இப்போ ஓகே. வன்தொடர் கிளியர், குற்றியலுகரம் ஓகே, மென்தொடர் குற்றியலுகரம் ஓகே. அதுல நெடுத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த சூ வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க? இந்த சூ வச்சு இது குற்றியலுகர வார்த்தை தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கு முதல்ல உள்ள எழுத்து ஒற்றா இருந்துச்சுன்னா அது எந்த ஒற்று? வல்லினத்துல வருதா, மெல்லினத்துல வருதா, இடையினத்துல வருதான்னு சொல்லி பார்த்து சொல்லிடுவோம். ஆனா இங்க எந்த ஒற்றுமே வராம இங்க ஒரு நெடில் எழுத்து வருது. அதான் நெடுத்தொடர் குற்றியலுகரம். மோஸ்ட்லி நெடுத்தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்து வார்த்தையாக மட்டுமே இருக்கும். ஓகேவா? நெடுத்தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்து வார்த்தையாக மட்டுமே இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இப்ப நம்ம அடுத்து உள்ளுக்கு போயிட்டேன் அப்படின்னா இது வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிருவேன். அப்ப மிகவும் மிகாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ உங்களுக்கு வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வந்து அதுக்காக ஒன் டைம் நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? எது வன்தொடர், எது பெண்தொடர், எது நெடுத்தொடர்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம கான்செப்டுக்குள்ள வரோம். ஓகேவா? இப்ப கேட்டு கொண்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப இங்க வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேக்குறீங்க. வல்லினம் மிகும். ஏன் அப்படின்னா வன்தொடரா இருந்து ஒரு குற்றியலுகரமாக இருந்தா அதுலயும் வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தது அப்படின்னா இங்க வல்லினம் மிகும். ஓகேவா? இந்த அடுத்து வர்ற வார்த்தை பேரா இருந்தாலும் சரி வினையா இருந்தாலும் சரி வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும். அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு வாங்க. இது மென்தொடர் குற்றியலுகரமா? இதுல லாஸ்ட்ல இருக்க தூவை பார்த்து இது குற்றியலுகரம்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி உள்ள இந்த பார்த்து இது மெல்லின வார்த்தை, மெல்லின எழுத்து. சோ அதனால இது மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப இந்த மென்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் வருமா வராதா? வருங்கிறேன், வராதுன்னு சொல்றேன். ரெண்டா சொல்றேன். ஓகேவா? மென்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் வரும், சில இடங்கள்ல வராதுன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்தொடர் மென்தொடர் குற்றியலுகரத்துல லாஸ்ட்ல இப்ப மருந்து கடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு நடுவுல வல்லினம் வரணுமா வரக்கூடாதா? நீங்க சாதாரணமா சொல்லி பாருங்க. நம்ம நாக்கு போதும், நம்ம நாக்கு எப்பவுமே கரெக்டா தான் சொல்லும். ஓகேவா? மருந்து கடைக்கு வரணும் மீன்ஸ் இது மருந்து கொடுத்தான் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல இக்கு வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வருமொழி இருக்குல்ல, இந்த வருமொழி
இந்த வருமொழியை நல்லா பாருங்க. இந்த கடை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த வருமொழி என்னவா இருக்கு? பெயர் சொல்லா இருக்கு. இந்த வருமொழியை பாருங்க, கொடுத்தான் அப்படிங்கிறது வினை சொல்லா இருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? சில இடங்களில் வரும் வராதுன்னு சொல்லல, பெயரா இருந்தா வரும் வல்லினம், வினையா இருந்தா வல்லினம் வராது. புரியுதுங்களா? சோ என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க? மென்தொடர் குற்றியலுகரத்துல பெயரா இருந்தா வருமொழி பெயராக இருந்தால் வரும், வினையா இருந்துச்சுன்னா வராது. ஓகேவா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த காசுக்கு போயிடுவோம். அது என்னது? காசுன்னா என்னதுப்பா? நிழல்தொடர் குற்றியலுகரமா காசு. இதுவும் அதே கான்செப்ட் தான். பெயரா இருந்துச்சுன்னா வரும், வினையா இருந்துச்சுன்னா வராது. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, காசு பெட்டி. இந்த பெட்டிங்கிறது ஒரு பெயரா? ஓகே, அப்ப இங்க என்ன வரலாம்? இப்பு வரலாம், மீன்ஸ் வல்லினம் வரலாம். காசு பெட்டி. இப்ப அதே காசு கொடுத்தான் அப்படின்னா வராது, காசு கேட்டான் வராது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் என்னது? ஒரு வினையில போயிடும். சோ அப்ப இதே என்ன எழுதி வச்சுக்கணும்? நிழல்தொடர் குற்றியலுகரமும் பெயரா இருந்துச்சுன்னா வரும், வினையா இருந்துச்சுன்னா வராது. ஓகேவா? சரி, இந்த ரெண்டு குற்றியலுகரம் இருக்குன்னு சொல்லலாம், அதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் என்ன குற்றியலுகரம்? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்ப பாருங்க, அரசு. ஓகேவா? இதுல சு இருக்கா? இந்த சு என்னன்னு பார்த்தோம்னா என்னன்னு சொல்லிடலாம்? குசுடு துபுரு. இந்த வார்த்தையில வந்து இது வந்து குற்றியலுகரம்னு சொல்லிடுவோம். சோ இதுல சு வந்திருக்கு, இது குற்றியலுகரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதற்கு முதல் உள்ள எழுத்தை பார்த்து அது என்ன டைப்னு கன்ஃபார்ம் பண்ணுவோமா? சோ அப்ப இதுல உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரா இருக்கு இல்லையா, அதை சொல்லி பாருங்க. ர இரு கூட்டல் அ, அப்படிதானே? ரா புணரும். ஓகேவா? சோ இப்ப இதுல ஆ சவுண்ட் வருது, மீன்ஸ் அதாவது உயிரெழுத்து சவுண்ட். ஆ ஆ இ ஈ இந்த மாதிரி எந்த சவுண்ட் வந்தாலும் அது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரமாயிரும். புரியுதா? சரி, அவ்வளவுதான். இப்ப இந்த அரசு அப்படிங்கிறதுல இப்ப இதுல என்ன சொல்ல போறீங்க? இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு பணி, அரசு கொடுத்தது. ஓகேவா? இப்ப இதுல இந்த பணிங்கிறது என்னதுப்பா? பெயரு. இந்த கொடுத்ததுங்கிறது என்னது? வினை. சோ அதே தான் சேம். பெயர் வந்தா வல்லினம் மிகும், வினை வந்தா வல்லினம் மிகாது. ஓகேவா? சரி, அடுத்து இருபுரில் குற்றியலுகரம். ஏற்கனவே நெடில், ஒரு குறிலும் ஒரு நெடிலும் வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? நிலாச்சோறு. இந்த நீ அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? குறிலா இருக்கணும். லா அப்படிங்கிறது ஆகார வரிசையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படின்னா வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்கேன். இப்பயும் வல்லினம் மிகும் தான் சொல்ல போறேன், இரு குறில் வந்தா. ஓகேவா? இப்ப பசு, கூட்டம் அப்படின்னு இருக்குன்னா, இப்ப பாவு பா என்றது என்னதுப்பா? குறில். இந்த சு அப்படிங்கிறது என்னதுப்பா? குறில். ஏற்கனவே ஒரு குறில் ஒரு ஆகார எழுத்து சொன்னேன். இப்ப இங்க ஒரு குறில் ஒரு குறில்னு சொல்றேன். இந்த மாதிரி ரெண்டு குறில் வந்தாலும் இது பக்கத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப குற்றியலுகரம் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. பாருங்க, இதுல சின்ன சின்ன எழுத்துக்கள். இது முடிச்சதுக்கு அப்புறம் வேற்றுமை, அதோட இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள் ஃபுல்லா ஓவர் ஆயிடுச்சு. எத்தனை கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். சரி, இந்த போல தவிர அத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். போன்ற பக்கத்துல என்ன வரக்கூடாது? வல்லினம் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த போல பக்கத்துல வல்லினம் வரணும். போல காண்போம். ஓகேவா? அது மாதிரி. சரி, இதுல தவிர இதுல எல்லாம் வரும். இந்த அத்து அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத்துன்றது தனியாலாம் வராது. பட்டினத்து, அந்த உள்ள அத்து தான் அது. ஓகேவா? பட்டினத்து கூட்டம் அப்படின்ற இடத்துல இப்ப என்ன வரலாம்? வல்லினம் வரலாம். சரி, ஓகே. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த படி அங்கிட்டு எழுதும்படி அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. படி எழுதும்படி போட்டிருக்கேன். அதுலயும் படி வருது, இதுலயும் படி வருது. இந்த எழுதும் படி அப்படின்றதுல வல்லினம் மிகாது. இந்த படிங்கிறத மிகும். எப்படி? படிக்க சொன்னால் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல மிகும். எழுதும்படி கூறினால் அப்படின்னா எழுதும்படி கூறினால் மட்டும்தான் வரும், தவிர பக்கத்துல வல்லினம் வராது. சோ யாரும் வச்சுக்கோங்க, படி தனியா வந்தா வல்லினம் வரும். எழுதும்படின்னு சொல்லிட்டு அந்த படி வேற காச்சும் சேர்ந்து வரும் பொழுது அங்கே வல்லினம் மிகாது. சரியா? அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முன்னர் பின்னர், முன்னர் காண்போம் பின்னர் சொன்னோர் அப்படின்றதா வரும். அதுக்கப்புறம் அந்த இனி காண்போம், தனிக்கு என்ன சொல்லலாம்? தனி சிறப்பு, மிக பெரியவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த என அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? என கேட்டார், என கேட்டர் அப்படின்றதுல என இக்கு வருதா? சரி, அடுத்து இந்த ஆக இந்த ஆய் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக அப்படிங்கறத என்ன சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு சொல்லுறுப்பு. அதாவது வருவதாக. எப்படி சொல்லலாம்? வருவதாக.
ஓகேவா? அங்க வருவதாக ஆக வருது இல்ல, இந்த அத்து ஆக இதெல்லாமே இதுல வர்றது. ஓகேவா? வருவதாக அப்படிங்கும்போது என்னது, கூறினார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க என்ன ஆகுது, வல்லினம் மிகும். ஆயை சொல்லலாம்ல, வருவதாய் கூறினார், வருவதாய் அந்த ஆய். ஓகேவா? ஆய் ஆக அத்து இதெல்லாம் வந்து ஒரு சொல்லுக்கு பின்னாடி விகுதிகளாக வரும், சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்கிட்டு பாருங்க, நேற்றைய தினம், இன்றைய தினம் அப்படின்ற நாளைய அதுல எல்லாம் வராது. அதெல்லாம் நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். நம்ம எப்படி பண்ணணும், அதற்கு இதற்கு எதற்கு அத்தனை இத்தனை எத்தனை எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்ல, அதுல சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது இது ஒண்ணு. நேற்றைய இன்றைய நாளைய அப்போதைய அப்படிப்பட்ட இதுல எல்லாம் என்ன ஆகுது, வல்லினம் வராது. இங்கிட்டு உள்ளதுல மட்டும்தான் என்ன வரும், வல்லினம் வரும். அங்கிட்டு உள்ளதுல வல்லினம் வராது. ஓகேவா? இதை யாவும்